பர்வதமலை திருவண்ணாமலையிலேருந்து பக்கத்தில் 40 கிலோமீட்டர் சுற்றி வந்தா கிரிவலம். மகாபெரியவர் எப்படி தான் சுற்றி வந்தாரோ தெரியல. கடலாடிங்கிற கிராமத்திலேருந்து அந்த மலையை 40 கிலோமீட்டரையும் சுற்றி வரணும். ராத்திரி 2 மணி கிளம்பி காலம்புற 6 மணிக்குள்ளே சுற்றி வந்துவிட்டார் மகாபெரியவர், காஞ்சி மகாபெரியவர். திருவண்ணாமலை கிரிவலம் எளிது, பர்வதமலைய கிரிவலம் வருவது கடினம். இவர் சுற்றி வந்துவிட்டார். கடலாடியில் அவர் முகாமில் வந்து உட்கார்ந்துட்டார். கூட வந்த சிஷ்யாலாம் போய் படுத்துனுட்டார். இவர் எழுந்து வந்து பார்த்தார், என்னடா எல்லோரும் படுத்துனுட்டீங்க அப்படின்னார். என்ன பெரியவா பண்ணணும் அப்படின்னார். ஊருக்குள்ளே போய் ஒரு 20 படி அரிசி வாங்கிட்டு வாங்க, ஒரு 10-15 படி தயிர் வாங்கிட்டு வாங்க, சாத்தை வடித்து தயிரை கொட்டி பச்சை மிளகா கடுகெல்லாம் போட்டு நல்ல தயிர் சாதம் பிசைங்க. எதுக்கு பெரியவான்னா, பிசைங்கடா சொல்கிறேன் அப்படின்னார். வேறு வழி இல்லை. 20 படி அரிசியை வாங்கிட்டு வந்து தயிரை வாங்கிட்டு வந்து தயிரையும் சாத்தையும் போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகா இஞ்சி கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து போட்டு அற்புதமாக தயிர் சாதம் உருவாயிடுது. பெரியவா தயிர் சாதம் ரெடி, சரி இலைக்கழிச்சல் எடுத்துன்னு வான்னார். உடனே இலையெல்லாம் எடுத்துன்னு வந்தார்கள். மணி இப்போ 10 காலம்புரை. யார் வருகிறார்கள்? மலைக்கு கிரிவலத்துக்கு போனவனெல்லாம் மிகுந்த களைப்பினால் பசியினால் அப்பாடா அம்மாடா அப்பாடா அம்மாடான்னு வரோம். என்ன அப்பாடா அம்மாடான்னு கேட்குறீங்களா? இந்த பாருங்க, இந்த உடம்பு அம்மா கொடுத்தது, உடம்பில் இருக்கிற உயிர் இருக்கே அது அப்பா கொடுத்தது. முதல்ல உடம்பு களைத்த உடனே வெயிலில் வந்தவன் ஒரு நிழல் அப்படி உட்கார்ந்தான்னா அவனை அறியாமல் அவள் வாயில் வர்ற சொல் அம்மாடா அப்படிம்பான். ஏன்னா உடம்பு குளிர்ந்துருது, அதனால் அவனுக்கு அம்மாடான்னு ஒரு சொல் வரும். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு கொடுத்தான்னா சாப்பிட்ட உடனே உயிர் குளிர்ந்தது, உடனே அபாடாம்பான். அதனால் இந்த வெயிலில் நடந்தவன்லாம் எப்படிடா நடந்து வந்தேன்னா அம்மாடா அப்பாடா அம்மாடா அப்பாடான்னு வந்தேன் அப்படிம்மா. அவனை அவ்வளோ பேரும் பசியோடு வந்தானா, டேய் அவ்வளோ பேருக்கு இலையில் 2 கரண்டி தயிர் சாதம் கொடுறான்னு. இவன் வந்தவன் பூரா அந்த தயிர் சாதத்தை வெளுத்து கட்டிவிட்டான். ஏன்னா அவ்வளவு களைப்பு பசி. சாமி நல்லா இருக்கணும் சாமி, பசியோடு வந்தோம், எங்களுக்கு நல்ல பசி போக்குற தயிர் சாதம் போட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் மகாபெரியவர் சொன்னார், இவன் சந்தோஷமாக போகிறானுடைய சாப்பிட்டு இதுக்கான தாண்டா தயிர் சாதம் பண்ண சொன்னேன், இதுக்கு தாண்டா தயிர் சாதம் பண்ண சொன்னேன், பசித்தவனுக்கு சாப்பாடு போடணும். அதனால தான் கும்பாபிஷேகம் பெரிய விழாக்கள் எல்லாத்துலேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. வந்தவனுக்கு பூரா சாப்பாடு போடுறதுக்கு பாருங்க, அதுதான் கும்பாபிஷேகம். அன்னதானம் தான் கும்பாபிஷேகம். சிதம்பரம் கோயில் கும்பாபிஷேகம் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் காலத்தில் நடந்தது. 5000 பேருக்கு நகரத்தார் சத்திரத்தில் சாப்பாடு பண்ணினார்கள். 10,000 பேர் வந்துட்டார் சாப்பிடுறது. பயந்து போயிட்டார் செட்டியார். சுவாமி ஐயோ 10,000 பேர் சாப்பிட வந்துட்டானே, இப்போ சாப்பாடு போட முடியலன்னா என்னை ஏளனப்படுத்தி பேசி விடுவார்களே, என்ன பண்ணுவது? தலைமை சமையற்காரர் ராமூர்த்தியர் அவர் பார்த்தார், என்னம்மா நான் கவலைப்படுற, போட்டுருவோம் அத்தனை பேருக்கு. எப்படியா போடுவேன்? 5000 பேர் தானே சமையல் பண்ணுறங்க, போட்டுருவோம், எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணி கொடுத்தா போட்டுருவேன்னார். என்ன பண்ணணும்னார், ஒரு 5 டீ நெய் அனுப்பு அப்படின்னார். நெய்யை வச்சுன்னு என்ன பண்ண போகிற, நீ அனுப்புங்க அப்படின்னார். அவருக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா? 5 டீ நெய் வந்தது. 5 அண்டா சக்கரை பொங்கல் பண்ணி வச்சுருந்தார்கள் பரிமாறுறது. கண்ணை மூடிண்டு ஒவ்வொரு அண்டாவிலையும் 1 டின் நெய்யையும் ஊற்றுன்னு ஊற்றினார். ஒரு கிண்டினார் ராமூர்த்தி ஐயர். அத்தனை பேருக்கு இலையை போடுறாருனார். இலையை போட்டாச்சு. அதிகமான நெய் சேர்க்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு போடாருனார். ஒரு கரண்டியை வச்சுட்டே போனான். இவன் இந்த நெய் வாசனை சர்க்கரை பொங்கலா அவ்வளோ பேரும் அடிச்சிட்டான். ஆஹா, இவ்வளவு நெய்யோடு கூடிய பொங்கலா, அண்ணாமலை வள்ளலை தவிர வேற எவன்டா இப்படி போட முடியும்? அளவு கடந்த நெய் பொழியப்பட்ட சக்கரை பொங்கலை சாப்பிட்டோன்னே அதிகமான நெய் சாப்பிட்டால், அதிகமான ஸ்வீட் சாப்பிட்டால் நமக்கு வருவது தாகம். அதுவும் நல்ல வெயில் நேரமா, தாகம் தாகம் தண்ணின்னா குர்றா, ஆளுக்கு ஒரு சொம்பு தண்ணியை குர்றான்னா. அவ்வளோ பேர் ஒரு சொம்பு தண்ணியை குடித்தான். அப்படின்னா போதுண்டா, இனிமேல் நம்ம சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லைன்னு எழுந்து போயிட்டான். இது மாதிரி ஒரு சாப்பாடு உலகத்தில் சாப்பிட்டதில்லடா அண்ணாமலை செட்டியார் வாழ்கன்ட்டு போயிட்டான். 5000 பேருக்கு சமைத்த சமையல் 10,000 பேருக்கு போட்டு மறுபடியும் 2000 பேருக்கு மிஞ்சி நின்றுது.
அண்ணாமலை செட்டியார் ராமமூர்த்தியை போய் கட்டி கொண்டு என் மானத்தை காப்பாற்றினவன்னு 5 பவுனில் கவுடா தங்க கவுடாவை பரிசளித்தார். அப்போ வந்தவனுக்கு சாப்பாடு போடுதல் அவ்வளவு ஒரு பெரிய பணி. இவர் வந்தாரா, 10 மணிக்கு ஒரு சாமியார் வந்தான் வீட்டுக்கு. கடுமையான பசி, அம்மா ஏதாவது எனக்கு சாப்பாடு போடுன்னு. வேறு என்ன பண்ணுறது, சோறு தான் இருக்குது, இன்னும் வெஞ்சனம் எதுவும் ஆகலை. புத்திசாலி இவன், இலையை போட்டால் கொஞ்சம் உட்காரியா, எல்லாம் செஞ்ச பிறகு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லலை. பசின்னு வந்துட்டானே, படக்குன்னு இலையை போட்டால், தண்ணியை ஊற்றுனா, உட்கார சொன்னால், சோத்தை கொண்டு வச்சா, அழகான தயிரை கொண்டு போட்டால், தயிரை உப்பும் கலந்து போட்டால் தயிர் சாதம் ஆயிற்று. இப்போ வெஞ்சனம் வேணுமே. கணவன் கொடுத்த 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி இலையில் பரிமாறிட்டார். தமிழில் முக்கனி, வாழை, பலா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், முக்கனிகள். இதை எப்படி சாப்பிட்றதுன்னே இன்றைக்கி இருக்கிறவனுக்கு தெரியாது. இலையில் போட்டால் இது எப்படி சாப்பிட்றதுன்னே நமக்கு தெரியாது. என்ன பண்ணுவான், எடுத்தோன்னே மாம்பழத்தை தின்னுடுவான். மாம்பழத்தை எடுத்தோன்னே சாப்பிட்டீங்கன்னா ஜாங்கிரிக்கு வயிற்றில் இடம் இருக்காது. அப்போ எப்படிடா சாப்பிடணுன்னா ஒரு முறை இருக்குது. எப்படி முறை? வாழைப்பழத்தை பாயசம் குடிப்பதற்கு முன்பே சாப்பிட்டு விட வேண்டும். பாயசம் குடித்த பிறகு வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் எப்படி இருக்கும்னா புளிப்பாகும். வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. ஒரு டம்ளர் பாயசத்தை குடிச்சுவிட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. எந்த பழமாக இருந்தாலும் அது புளிக்கும். பாயசம் குடிப்பதற்கு முன்பு வாழைப்பழத்தை சாப்பிடணும். பலாப்பழம் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஆரம்பத்திலையும் சாப்பிடலாம், நடுவிலும் சாப்பிடலாம், கடைசியிலையும் சாப்பிடலாம். ஆனால் இந்த மாம்பழம் இருக்கிறது, இது இலையில் அப்படியே இருக்கணும். தயிர் சோறோடு இணைத்து தான் மாம்பழத்தை சாப்பிடணும். அது வரைக்கும் மாம்பழத்தை தொடப்படாது. இந்த சாப்பாடுகிற முறை கூட இன்றைக்கி நாமெல்லாம் மறந்து போயிட்டோம். உடனே ஒரு இளைஞன் சொல்கிறான், நாங்கள் இந்த விவகாரம்லாம் வச்சுக்கிறதில்ல சார், நானும் நூடுல்ஸுமா சாப்பிட்டு போகிறோம். அது சீக்கிரமாக சாப்பிட்டுடுவான். சாப்பிட்டதை வெளியில் தள்ளுறதுக்கு கஷ்டப்படுவான் 5 மணி நேரம். 10 நிமிஷத்தில் நொடி சாப்பாடு. ஆனால் சாப்பிட்டதை வெளியில் தள்ளுறதுக்கு 5 மணி நேரம் அவஸ்தைப்படுவான். எப்படி உண்ணுவது என்பது கூட நமக்கு தெரியாது. அவள் நல்ல தெரிந்தவள், உணவை எப்படி பரிமாற வேண்டும் என்று தெரிந்தவள். தயிர் சாதம் போட்டால் மாங்கனியை நறுக்கி வச்சுட்டா, அவளை தான் ஜம்முன்னு சாப்பிட்டான். பசி போயிற்று. தீர்க்க சுமங்கலி பவா, அன்னதாதா சுகி பவா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லா சமையல்லாம் முடித்தா மணி 12. பரமதத்தன் வீட்டுக்கு வந்தான். கை கால் அலம்பினான், ஸ்நானம் பண்ணான், சிவ பூஜை பண்ணினான், சாப்பிட உட்காந்துட்டான். சாப்பாடு பரிமாறியாச்சு, நல்லா சாப்பிட்டான். தயிர் சாதம் வந்தது. ஒரு கனி மிச்சம் இருக்க, 2 பழத்தில் ஒரு பழம் மிச்சம் இருக்க. அங்கேருந்து காப்பி அடித்து தான் வாழைப்பழ கதை. சிரிச்சுட்டு இருக்குமா இல்லையா? 2 பழத்தில் ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே இருக்குது? அதான் இது. அது எங்கேருந்து காப்பி அடித்தது? காரைக்கால் அம்மையார் கதையிலேருந்து காப்பி அடித்தது. அது காரைக்கால் அம்மையார் கதையை படித்தவனுக்கு அது நகைச்சுவையாக தெரியாது. இங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கான்னு தெரியும். அழகாக ஒரு பழத்தை நறுக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டான். சாப்பிட்டான். தாத விழுதார் காளை, போகத்தில் விருப்பமுடையவன். நாம் 2 பழம் தானே கொடுத்தோம், ஒரு பழத்தை நறுக்கி போட்டுவிட்டாலே, இன்னொரு பழம் மனைவிக்கு இருக்க வேண்டாமோ அப்படின்னு பேசாமல் இருக்கணும் இல்லையா? பேசாமல் இருக்கணும் இல்லையா? இந்த பையன் என்ன பண்ணா, மாம்பழம் ரொம்ப ஜோர், இன்னொரு பழம் இருக்குல்ல, அதே நறுக்கி கொண்டு போடணும். இதுதான் தாத விழுதார் காளை. இன்றைக்கி நாம் அப்படி மனைவியை பார்த்து கேட்டோம்னா, அதான் ஒரு பழம் போட்டாச்சுல, நாங்கள் திங்க வேண்டாமோ, இல்லை நாங்கள் என்ன இழிச்சுவா போயில, போயா எந்திரிச்சு போயா, இன்றைக்கி நாம் சொல்லிடுவோம். ஆனால் இந்த எடுத்துன்னு வரேன்னு போனாள் அவள். ஆனால் உள்ள பழம் கிடையாது. உண்மையை சொல்லியிருக்கலாம். ஐயா ஒரு சன்னியாசிக்கு போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பழம் எடுத்துன்னு வரேன் நான். என்ன காரணம்? கடப்பாடோடு உணவு ஊட்டுதல்னு ஒரு வகை. பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவன் என்ன கேட்குறானோ அதை போட வேண்டியது கிரகஸ்தனுடைய கடமை.
இல்லையா? பந்தியில் இப்போ சாப்பிட்றவனுக்கு என்னடா கடமைன்னா, சாப்பிட உட்காந்து எழுந்திருக்கிற வரைக்கும் வாயை திறந்து எதையும் பேசப்படாது. இது அவனுடைய கடமை. மீறி கேட்டுவிட்டா அவனுக்கு போட்டுடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது.